விஜயா வந்து பார்வதி வீட்டில் வந்து நடந்ததையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரோஹினோட அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட பார்வதி வந்து ஐயோ நான் அந்த பொண்ணுக்கு எப்படிதான் ஆறுதல் சொல்ல போறணும், சரி நான் அப்புறமா பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சிந்தாமணியோட கார் வந்து அந்த வீட்டு முன்னால் வந்து நிற்கிது. சிந்தாமணி அந்த வீட்டை இறங்க பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு விஜயா மேடம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் அது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போய் நின்றுட்டு இருக்காங்க. சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. விஜயா மேடம் நான் உங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் எவ்வளோ பெரிய பெஸ்ட் டான்ஸர்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் ரொம்ப பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற பசங்களை இந்த மாதிரி மாஸ்டர் கிடைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் நல்லா சொல்கிறாங்க. அதுவும் உங்ககிட்ட படிக்கிற பசங்கள்லாம் வந்து உங்களை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க, நாட்டிய பேரொழின்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறாங்க அந்த சிந்தாமணி. ஆமாங்க விஜயாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டான்ஸ்னால் ரொம்ப உயிர் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் சொல்கிறாங்க. தனக்கு தெரிஞ்ச கலையை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து அவள் இந்த டான்ஸ் கிளாஸே நடத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அது டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி யாருக்கு கற்றுக் கொடுக்கணும், உங்கள் பையனுக்கா பிள்ளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சிந்தாமணி அப்படி சொன்னதை கேட்ட உடனே விஜயாக்கும் பார்வதிக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் இந்த வயசில் டான்ஸ் கற்றுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு எதுக்கு வயசு, ஆர்வம் இருந்தால் போதும் இல்லை, எனக்கு அந்த ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. கலை மேலே இருக்கிற ஆர்வத்தில் தானே நீங்கள் இந்த வயசுலையும் டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறீங்க, அதே ஆர்வத்தில் தான் நானும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். சின்ன வயசில் வந்து நானும் அந்த டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் போயிருக்கிறேன், அதனால் எனக்கும் டான்ஸ் பற்றி கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கையில் கொடுத்துட்டு நீங்கள் வேணும்னா ஜதி போடுங்க, நான் வந்து டான்ஸ் ஆடி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி நடு வீட்டில் போய் நின்றுட்டு அப்படியே பரதநாட்டியம் ஆடி காமிக்கிறாங்க. விஜயாவும் பார்வதியும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சிந்தாமணி ஆடுறதையே வந்து 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. சிந்தாமணி ஆடி முடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க. ரொம்ப அழகாக ஆடுறீங்க, தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை விட நல்லா பெரிய இடத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் பாதியிலே விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லை தொழிலை பார்த்துக்கிறதுலே வந்து கொஞ்சம் பிஸியாகிடுது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. கல்யாணம் காது குத்து எல்லா விசேஷங்களுக்கும் வந்து பூ அலங்கார டெக்கரேஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சென்னையில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா கல்யாண மண்டபத்துலேயும் என்னோட டெக்கரேஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த பார்வதியும் ஓ அப்படியா, விஜயாவோட மருமகளும் வந்து பூ வியாபாரம் தான் பண்ணுறா, அவளும் கல்யாண மண்டப டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு திரும்பி முறைக்கிறாங்க விஜயா. உடனே சிந்தாமணி வந்துட்டு அப்படியா, பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயா வந்து பேர் சொல்கிற அளவுக்கெல்லாம் பெரிய ஆள் இல்லை, அவள் பேர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. யார் அந்த பைக்லேயே பூவெல்லாம் வச்சுக்கிட்டு பூ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்குமே அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சிந்தாமணி. ஆமாம் அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஓ அந்த மீனா உங்கள் மருமக தானா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்கும். அவள் ஒன்றும் என் மருமக இல்லை, அவள் என் வீட்டுக்காரோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறாங்க விஜயா. ஏ பார்வதி வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, தேவையில்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க முன்னால் மீனாவை விட்டு கொடுத்து பேசுகிறாங்க விஜயா. அதை பார்த்த உடனே சிந்தாமணிக்கு வந்து அப்படியே குழுகுலுன்னு ஆயிடுது. உடனே மீனாவை எனக்கு தெரியும், அவங்க அம்மா கூட கோயில் வாசலில் தானே பூக்கடை வச்சுருந்தாங்க, அவங்க அப்பாவும் பக்கத்துலேயே கரும்பு ஜூஸ் கடை வச்சிருந்தாரு தானே அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லவும் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கேட்குறாங்க. பூ டெக்கரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக 4 இடம் அலையிறோம் அதனால் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீனாவோட அப்பா கூட ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் ஏதோ தவறிட்டார்ல, அந்த ஆக்சிடெண்ட் தான் எங்கள் வீட்டை பிடிச்சி இது வரைக்கும் ஆட்டுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்கவும், அதை விடுங்க அது ஒரு பெரிய கதை. ஆனால் ஒன்றுங்க உங்களுக்கு பெரிய மனசுங்க, நீங்கள் பார்த்தாலே பெரிய வீட்டுக்காரங்க மாதிரி இருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஒரு பூக்கட்டுற பொண்ணை கூட மருமகளை ஏற்றுட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லவும், அதில் ஒன்றும் எனக்கு பெரிய விருப்பமெல்லாம் இல்லை, இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு மீனாவை பிடிக்காது, இவங்களுக்கே பிடிக்காதுன்னா இது ஒன்று போதுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி. எதிரியை வெளியே தேடக்கூடாது, இவங்களை வச்சு தான் வந்து அவளை அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. சிந்தாமணி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே அப்படியே நிற்கிறத பார்த்தா விஜயா இருந்துட்டு என்ன அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை உங்களை மாதிரி ஒருத்தங்களுக்கு மருமகளாக வர்றதுக்கு அந்த மீனா கொடுத்து வச்சிருக்கணும், அவள் வந்ததுக்கு நான் தான் கொடுத்து வைக்கல, சரி விடுங்க அவளை பற்றி என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரி என்ன டான்ஸ் கிளாஸில் கண்டிப்பாக சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்கவும், என்னை நம்பி வந்தவங்களை வந்து நான் ஏமாற்ற மாட்டேங்க, இவ்வளோ நல்லா வேற டான்ஸ் ஆடுறீங்க, கண்டிப்பாக நான் உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்றுட்டு டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த ஆளை கூப்பிடுறாங்க. வந்த ஆள் வந்து அப்படியே ஒரு தாம்பாளத்தட்டத்தை வந்து கையில் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து விஜயா கையில் கொடுக்குறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. குருதட்சணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் டான்ஸ் கிளாஸ்க்கு இன்னும் சேரக்கூட இல்லை அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கும். இல்லைங்க அதுதான் நீங்கள் என்ன டான்ஸ் கிளாஸில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. விஜயா அதை வாங்கிக்கிறாங்க. இதில் புடவை கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து அதுலேருந்து ஒரு புடவை எடுத்து, இந்த கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட வச்சு காமிக்கிறாங்க.
அப்படியே பார்வதி கிட்ட சொல்லிட்டு எங்களை 2 பேத்தையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுங்களேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. பார்வதியும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எனக்கு எதுக்குங்க புடவை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. என் மாஸ்டருக்கு நான் செய்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி ஓகே, காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் நான் டான்ஸ் கிளாஸ்க்கு எடுக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லவும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. வர முடியாதனால வந்து எனக்கு முதலே சொல்லிடுங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உங்களை மாதிரி மாஸ்டர் கிட்ட கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருவணக்கம் பண்ணி விஜயாவோட காலில் விழுகிறாங்க சிந்தாமணி. அதை பார்த்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. அப்புறம் வரங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிளம்பிடுறாங்க. உடனே விஜயா வந்து அந்த சாரியை தோளில் போட்டு அப்படியே பார்த்துட்டு, பாத்தியா பார்வதி என்னோட புகழ் எப்படி பரவி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்வதியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயா வந்து அந்த தாம்பாள தட்டத்தில் இருந்த பணத்தை வந்து எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு கூட வந்திருக்கிற ஆளை பார்த்து, அந்த மீனாவை இந்த தொழிலிருந்து காலி பண்ண இவ ஒருத்தி போதும், இனி என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி வாக்கா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கார் எடுக்கிறான். சிந்தாமணி அந்த வீட்டை அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. மீனா கிட்ட நேரடியாக மோதலுக்கு துப்பு இல்லாமல் சிந்தாமணி வந்து குறுக்கு வழியில் விஜயாவை வச்சு மீனாவை ஜெயிக்கணும்னு பார்க்குறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.